வணக்க நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய் வெற்றிகரமாக தன்னோட முதல் பிரச்சார பயணத்தை பெரம்பூரில் தொடங்கிட்டாரு. அது கூட்டமாக இல்லை ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியா அப்படின்னு நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உண்மையிலுமே இவ்வளோ கூட்டம் ஒரு ஓட்டு கேட்க வந்தால் மக்கள் எல்லாம் வருவாங்களா? ஏன்னா நார்மலாக ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இந்த திமுக, அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு ஓட்டு கேட்க போகிறாங்க இல்லை ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு 200 300 கொடுப்பாங்க. குவார்டர் பிரியாணின்னு சொல்லி கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியே கூட்டத்தை பார்த்து பழகின நமக்கு இந்த விஜய் ஒரு பிரச்சாரம் மாநாடு அப்படின்னு போனால் அந்த வழிநெடுக்கும் சரி, அந்த இடத்துலையும் சரி, அங்கே கூடுற அந்த பொதுமக்கள் கூட்டத்தை பார்த்தா நமக்கே அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா உண்மையிலுமே மக்கள்லாம் இப்படி வருவாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நேற்று நடந்த இந்த பெரம்பூர் தொகுதியில் ஒரு பிரச்சாரம், அந்த ரோட்டில் நடந்த பிரச்சாரத்துக்கு அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ கத்தி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறாங்க ஜென்சி கிட்ஸ். அதில் அந்த ஓட்டு கேட்க வந்த இடத்துல அவர் பேசின விஷயங்கள் தான் ஹைலைட்டு. சும்மா திமுகவை போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு. தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களும் ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம செய்தித்தாள்கள்லையும் சரி, நியூஸ்லேயும் சரி, இல்லை சோசியல் மீடியாலையும் சரி நம்ம தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 2 வயசு குழந்தைய கற்பழித்து கொள்றாங்க, 60 வயசு பாட்டியை ரேப் பண்ணி கொள்றாங்க, ஒரு பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள ஒதுங்கின ஒரு பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இப்படி தினம் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மார்க்னால அங்கங்க நிறைய பிரச்சனைகள் நடக்குது. போதையை போட்டுட்டு அக்கம் பக்கம் ஒரு வீட்டுல சின்ன தகராறுல ஆரம்பிச்சு கொலை வரைக்கும் நடக்குது. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் இந்த டாஸ்மார்க் தான். இதை எடுத்து நடத்துறது யாரு? நம்ம மிடாஸ் ஃபேமிலி, திமுக தான்.